நம்ம போன வீடியோவில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அதோட டைப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்து 2 கிளாஸ் இருக்கு. அந்த 2 கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணி ஒரு சைல்டு கிளாஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒரு சைல்டுக்கு 2 பேரண்ட் இருக்கிற மாதிரி. இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நான் வந்து ஆண்ட்ராய்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அதுல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். f display ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து அதுல என்ன பிரிண்ட் பண்றேன்னா I am ஆண்ட்ராய்டுன்னு பிரிண்ட் பண்றேன். இதே மாதிரி நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அது வந்து ஐஃபோன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஐஃபோன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அது என்ன பிரிண்ட் பண்ணணும்னா I am ஐஃபோன்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ இது 2 கிளாஸையுமே இன்ஹெரிட் பண்ணி 2 கிளாஸையுமே நான் வந்து இன்ஹெரிட் பண்ணி ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அது வந்து ஹைபிரிட் ஃபோன்னு எடுத்துக்கிறேன். அது இங்கே எப்படி இன்ஹெரிட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு கிளாஸ் பேரு கமா அடுத்த கிளாஸ் ஐஃபோன் கிளாஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா பாஸ்ன்னு சிம்பிளா விட்டுருங்க. பாஸ்னா அந்த கிளாஸ்ல நான் எதுவுமே டிஃபைன் பண்ணலன்னு அர்த்தம். நம்மள சிம்பிளா வந்து கிளாஸ் நம்ம விட்டோம்னா சும்மா விட்டோம்னா எரர் அடிக்கும். ஸோ பாஸ்ன்னு வச்சிருங்க. இது ஒரு எம்டி கிளாஸ்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ஹைபிரிட் ஃபோன்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஃபோனுன்னு ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு ஃபோன் வேரியபிள்ல ஹைபிரிட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபோன் டாட் அப்படின்னு போட்டாலே எனக்கு 2 கிளாஸுமே காட்டுது பாருங்க. டிஸ்பிளே ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே நான் ரெண்டுமே கால் பண்றேன். டிஸ்பிளே ஆண்ட்ராய்டும் பண்றேன். ஃபோன் டாட் டிஸ்பிளே ஐஃபோனும் பண்றேன். இப்போ நான் ரன் பண்றேன். ஒரு நிமிஷம். சாரி, நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணோம். செல்ஃப் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி ஆகணும். இங்கே செல்ஃப்னு அந்த கிளாஸோட மெத்தட்னு. இப்போ நான் ரன் பண்றேன். கிளியர். யாராவது வந்து அடிக்கடி வரதான் செய்யும். நம்ம தான் அதை வந்து டீபக் பண்ணணும். இது வந்துருச்சா? I am ஆண்ட்ராய்டு, I am ஐஃபோன். நம்ம இந்த 2 கிளாஸ் கிரியேட் பண்ணி செப்பரேட் கிளாஸஸை கிரியேட் பண்ணி அந்த 2 கிளாஸையும் சேர்த்து நம்ம ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது பேர் தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல ஒரு காமனான ஒரு விஷயம் வரும், ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதுதான் வந்து MROன்னு சொல்லுவாங்க. MROனா மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். MRO. இது என்னன்னா, இப்போ என்கிட்ட 2 கிளாஸ் இருக்கு, 2 பேரண்ட் கிளாஸ் இருக்கு. இப்போ ரெண்டுத்துலயுமே சேம் மெத்தட் இருக்கு. டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன், இதுலயும் அதே டிஸ்பிளே மெத்தட் வச்சிருக்கேன். இப்போ 2 கிளாஸையும் வந்து நான் இன்ஹெரிட் பண்ணி நான் ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு சைல்டு கிளாஸ் வச்சு ஃபோன் டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்தேன்னா எந்த டிஸ்பிளே கால் ஆகும்? இது கால் ஆகுமா, இது கால் ஆகுமா? அங்கதான் இந்த மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர்ன்றது வருது. இதுக்கு எது வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கோ அதுதான் டிஸ்பிளே ஆகும். இங்க எதுவும் ரிலேட்டபிளான கான்செப்ட் எதுவும் வரல, ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஸோ நம்ம இங்க பார்க்கணும். இங்க பார்க்கும்போது இருக்கிறதுல லெஃப்ட் மோஸ்ட் எது இருக்கோ அதுதான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட் மோஸ்ட் ஆண்ட்ராய்டு தான் இருக்கு. ஸோ நமக்கு ஆண்ட்ராய்டு தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ பாருங்க, I am ஆண்ட்ராய்டு. இதுவே நான் இதை வந்து ஐஃபோன் மாத்துறேன். ஐஃபோன் கம்மா ஆண்ட்ராய்டுன்னு வச்சுட்டு நான்
ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஐ எம் ஐஃபோன் வருது பாருங்க. ஸோ லெஃப்ட் மோஸ்ட் எது இருக்கோ அதுதான் நமக்கு வரும். அது பேர் தான் மெத்தட் ரெசல்யூஷன் ஆர்டர். எது ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கோ அந்த இதை தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சேம் மெத்தட் ரெண்டு கிளாஸ்ல இருந்தா.